இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய், நாம் இன்றைக்கி உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் உளுந்து, வெள்ளை உளுந்து கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும். தண்ணியை தெளித்து அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டால் போதும். நிறைய தண்ணி ஊற்றிட்டா வடை வராது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கிரைண்டரில் அரைச்சோன்னா வடை ரொம்ப நல்லா வரும். இல்லை கிரைண்டரில் அரைக்க முடியலன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, இஞ்சி 1/2 இஞ்சி துண்டு பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், உப்பு தேவையான அளவு போட்டு இதை லேசாக இப்படி கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றா கலந்து சேர்கிற மாதிரி. இப்போது அரைச்ச மாவை அதில் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தது மாவுன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்படியெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டோம். போய் வடைக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சுட வச்சுட்டேன். எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு கையை ஈரமாக்கிக்கலாம். ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்துட்டு தட்டி இப்படி ஹோல்ஸ் பண்ணிடலாம். இப்போது எண்ணெயில் மெதுவாக விடணும். அதே மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு ஒரு பால் அளவுக்கு எடுத்துகிட்டு, இன்னும் பெரிய வடையாக உங்களுக்கு வேணும்னா பெருசாக கூட நீங்கள் தட்டிக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை பொரிக்கணும், இல்லைன்னா வடை கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ வடை ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுடலாம். இப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2 தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டால் நல்லா பொன்னிறமாக வரும். இப்போ வடை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். உளுந்த வடை ரெடி.